Okay. So good evening students, good evening. Am I audible? Is it all clear? எல்லாருக்கும் வணக்கம். How are you all? So guys, நம்ம botany-ஓட first chapter-ஓட first part ஒரு one shot பார்த்தாச்சு. Now we are getting into zoology-ஓட first chapter we are going to see as an one shot. Okay va? Fine, we'll wait for a minute and we'll start the class, okay? Good. And also guys, எப்போல class இருக்கோ டைமுக்கு வந்துட்டு class முடிச்சு maybe after a few days வேற கிளாஸாக இருக்கலாம். ஸோ எடுத்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுங்கடா. ரிவைஸ் பண்ணும்போது மட்டும்தான் it will stay in our head, okay? So make sure you're revising it, okay? Revision is really important, okay? Good. We'll wait for a minute and we'll quickly start the class, okay? Okay, fine. So already it is time. So we have given a minute to join. Okay, fine. இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாப்டர் தான்டா, ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். இது வந்து எப்படி சொல்கிறது, ஜுவாலஜியிலே ஒரு ஈஸியஸ்ட் சாப்டர்னு சொல்லலாம். குயிக்காக படிச்சிடலாம், ஓகே? நம்ம கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடன்னு ஒன்ஸ் படித்தா போதும், அது ரிவிஷன் பண்ணிட்டா மறக்கவே மறக்காது. ரொம்ப ஈஸியான சாப்டர். ஸோ அந்த சாப்டர் தான் இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ குயிக்காக சாப்டருக்குள்ளே போயிடலாமா? வெரி okay. So before getting into the chapter, you make sure that you're following us in Instagram, YouTube, Facebook, WhatsApp, Telegram, everything, okay? உங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே எடுக்கிற நோட்ஸோட காப்பீஸ் எல்லாமே வாட்ஸ்அப் கமிட்டியில் வரும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த நோட்ஸை படித்து கிறிஸ்பாக படித்தா போதும்டா, வேறு எதுவுமே அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ மேக் ஷூர் யூர் ஜாயினிங் இன் வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் அட்வான்டேஜ் அதான், ரொம்ப சிம்பிள் அட்வான்டேஜ். நாங்கள் எடுக்கிற நோட்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வரும். அப்போ இந்த பிடிஎஃப் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம் டைமோ ஆர் ரிவிஷன் டைம் எடுத்து நீங்கள் குயிக்காக ரிவிஷன், ஏன்னா பாயிண்ட்ஸ் எல்லாமே என்சிஆர் டெக்ஸ்ட்லேருந்து எடுக்கிற பாயிண்ட்ஸ் தான். அந்த பாயிண்ட்ஸ் ப்ளஸ் கிளாஸஸ் நான் எழுதுனா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ரிவிஷன் பண்ணிட்டு இந்த சாப்டரை முடிச்சிடலாம், சரியா? ஸோ மேக் ஷூர் யூர் ஃபாலோயிங் இஸ் ஆன் ஆல் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். குட். ஸோ ரீப்ரொடக்ஷன் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நம்ம ஒரு பேசிக்ஸ் பார்த்தோம், ரீப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தோம். அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளாரிங் பிளான்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ அனிமல்ஸ் பற்றி பார்க்கும்போது ரீப்ரொடக்ஷனுக்கு சிமிலர் மீனிங் தான். அதில் டைப்ஸ் வரனால அது வேரி ஆகும், மற்றபடி அகைன் இட் இஸ் சேம். ஸோ பார்த்துடலாமா? ஓகே. ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னை கேட்ட ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல், ஒரு முக்கியமான பார்ட் வந்து ரீப்ரொடக்ஷன், கரெக்டா? ஏன்னா ரீப்ரொடக்ஷன் பண்றாங்க. வாட் இஸ் த பாயிண்ட் சார்? எதனால வந்து அது ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்னு சொல்றாங்க? வாட் டு யூ கைஸ் திங்க்? வாட் வில் பி த ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்? வெரி சிம்பிள்டா, ஒரு ஸ்பீஷிஸ் வந்து கண்டினியூவா மெயின்டைன் ஆயிட்டு போகணும்னா என்ன கண்டிப்பா வேணும்? ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பா வேணும், ஓகே? ஸோ மேக் ஷூர் ரைட்டிங் இட். ஒரு பாயிண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்டா. எதுக்கு இது பண்றாங்க? ஃபார் த continuity and maintenance, ஓகே? ஒரு ஸ்பீஷிஸ் வந்து கண்டினியூ ஆகி அப்படியே சர்வைவ் ஆகி போகணும்னா கண்டிப்பாக என்ன வேணும்? ரீப்ரொடக்ஷன் வேணும், ஓகே? வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எதுக்குங்கிறது நம்ம என்றைக்குமே எல்லா விஷயத்துலையும் தெரிஞ்சுக்கணும், ஓகே? அடுத்து, இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் தியர் யங் ஒன்ஸ். இனி ரீப்ரொடக்ஷன் எதுக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ என்னங்கிறது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ். எதுக்கு? இந்த ஆர்கானிசம் வந்து அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜனி, ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் ஆர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை உருவாக்குற அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்றாங்க? ரீப்ரொடக்ஷன் சொல்றாங்க. அவ்வளோதான் விஷயம், ஓகே? இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்படியே எழுதுறாண்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? இன்னும் ஜென்ரலான ஐடியா தரேன் நான். சார் ரீப்ரொடக்ஷன் சொல்றீங்க, என்னன்னு சொல்லிட்டீங்க, எதுக்குன்னு சொல்லிட்டீங்க, எப்படி சார் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் பார்த்துடலாமாடா. இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்கு. அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்கடா, ஒரு ஆர்கானிசம் என்ன பண்ணுது, இன்னொரு ஆர்கானிசமும் உருவாக்குது. இன்னும் அது பெரிய ஆக்சுவலி நமக்கு வந்து படிச்சு ரொம்ப சேச்சுரேட் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் வெரி பிக் திங், ரொம்ப ஒரு மிராக்குலஸான ஃபீச்சர். ஒரு ஆர்கானிசம் என்ன பண்ணுது, இன்னொரு ஆர்கானிசம் உருவாக்குது. எஸ் கவின் பாரதி, குட் ஈவினிங். பிரியா, குட் ஈவினிங். எஸ் 5 minutes late, okay? I am noting it down. Fine, yes, good.
ஸோ என்ன நடக்குது, இந்த ஆர்கானிசம் என்ன பண்ணுது, அதே மாதிரி இன்னொரு ஆர்கானிசமும் உருவாக்குது. அப்படி உருவாக்கும் போது சில விஷயங்கள் இன்ஹெரிட் ஆகணும், சில விஷயங்கள் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக ஆகணும், இல்லை சில விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் இந்த ரீப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சிலது இருக்குடா, நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். அதாவது இமேஜின் ஐ ஆம் த பேரண்ட் நவ், ஐ எம் ஹேவிங் அ கிட். அப்போ எனக்கு வந்து டிஎன்ஏ இருக்கு, அந்த டிஎன்ஏவை நான் என்ன பண்ண போறேன், என்னோட ப்ராஜனிக்கு நான் கொடுக்க போறேன். அப்படி கொடுக்கும்போது என்கிட்ட ஒன்று வேணும், என் ப்ராஜனிக்கு ஒன்று வேணும். ஸோ என்ன ஆகுது, டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகுது, காப்பீஸாக மல்டிப்ளை ஆகி இட் இஸ் கோயிங். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நடக்குது. இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆயிடுச்சு. அப்புறம் நடக்கும், அப்புறம் என்ன சார் வேணும், அப்புறம் நடக்கணும், கண்டிப்பாக செல் வளரணும், கரெக்டாக செல் க்ரோத் இருக்கணும், டிவிஷன் இருக்கணும். இது எல்லாமே அடிப்படையான விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கணும். செல் க்ரோத் இருக்கணும், செல் டிவிஷன் இருக்கணும். அப்புறம் இருக்கணும், எஸ் ஆர்என்ஏ சிந்தசிஸ் வேணும், ப்ரோட்டீன்ஸ் வேணும். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்கடா, சென்ட்ரல் டாக்மா அப்படின்னா என்ன, டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன்ஸ். இதுதான் கான்செப்ட். டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது பற்றி டீட்டெயில் நம்ம படிப்போம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி நடக்குது. டிஎன்ஏ என்ன பண்ணுது, ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணுது, என்ன சொல்லுவாங்க அதை, வெரி குட், டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, டிஎன்ஏ டு ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன்ஸ் உருவாயிருச்சு என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. இதை தான் சென்ட்ரல் டாக்மான்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஸ்பீஷிஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு டிஎன்ஏ வேணும், ஆர்என்ஏ இருந்தால் தான், அதை எம்ஆர்என்ஏ சொல்லுவோம், எம்ஆர்என்ஏ இருந்தால் தான் என்ன வேணும், புரோட்டீன்ஸும் வரும். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பார்ட். ஸோ அதுவுமே இதில் கவர் ஆயிடும். அதை தாண்டி அடுத்து என்ன வேணும் சார், இப்போ என்னோட ப்ராஜனி வந்து உருவாயிருச்சு, இப்போ அந்த ப்ராஜனிக்கு இன்னொரு ப்ராஜனி வரணும்னா அவங்களுக்கு என்ன இந்த ப்ராசஸ்ல இருக்கணும். அதை தாண்டி ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸும் வேணும். ரொம்ப சிம்பிளான கான்செப்டா, ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ். ஏன்னா இப்போ என்னோட அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கும் என்ன பண்ணணும், இன்னொரு ரீப்ரொடக்ஷனுக்கு போகணும். அப்போ அதுக்கு என்ன வேணும், கேமெட்ஸ் வேணும். அந்த கேமெட்ஸ் தான் ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ்னு சொல்றாங்க. ஹலோ ஃப்ளையிங் பேர்ட், ஹலோ. ஓகே, காட் அன் ஐடியா. ரீப்ரொடக்ஷனுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ குயிக்காக அடுத்துக்குள்ள என்டர் ஆயிடலாமா? ஃபைன். இப்போ ரீப்ரொடக்ஷன் பற்றி பேசினாலே நமக்கு அடுத்து என்ன வரும், ரெண்டு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், ஏசெக்ஷுவல் பார்த்துட்டு அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் நம்ம செக்ஷுவல்குள்ள என்டர் ஆகலாம். ஓகேவா? ஸோ ஏசெக்ஷுவல் பார்த்துடலாமா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும். பட் மூணே விஷயம் ஞாபகம் போண்டா அந்த 2 மார்க் 3 மார்க் டப்பு டப்பு டப்புன்னு எழுதிடலாம். என்னன்னு பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸிடா. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி அழகா பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வித்தவுட் த இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கேமெட் ஃபார்மேஷன். கேமெட்டுக்கான தேவையே இல்லை. கேமெட்ஸ் எதில் யூஸ் பண்ணுவாங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஏசெக்ஷுவலுக்கு கேமெட்டுக்கான தேவையில்லையே. ஏன்னா என்ன காரணம், பிகாஸ் சிங்கிள் பேரண்ட் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, சிங்கிள் பேரண்டால நடக்குது. ஸோ சிங்கிள் பேரண்ட், ஸோ கேமெட்ஸ் இல்லை. அப்புறம் என்ன நடக்குது, ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை உருவாக்குறாங்க. மூணே பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ண சொல்லுவாங்க சிங்கிள் பேரண்ட் சார், அதனால என்ன வேண்டாம், கேமெட் ஃபார்மேஷன், கேமெட் இன்வால்வ்மெண்ட் வேண்டாம் சார். தேர்ட் பாயிண்ட், அதனால உருவாகிற ஸ்பீஷிஸ் க்ளோன் மாதிரி அச்சஸ்ல அதே சிமிலர் ஐடென்டிக்கலா இருக்குங்கிறாங்க. அவ்வளவுதான். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை அழகா டிஃபைன் பண்ணிருக்காங்க. இது பெட்டர் டெஃபினிஷன். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஃபைன். நெக்ஸ்ட், asexual reproduction is usually by amitotic or mitotic division of the somatic body cells. Hence it is also known as somatogenic or blastogenic reproduction. ரொம்ப ஈஸியா மைட்டாசிஸ் எல்லாத்துக்குமே தெரியும், மியாசிஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஜெனரல் ஐடியா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஒரு ப்ளாய்டிக்கான ஒரு 2n செல் இருக்குன்னா அது என்ன ஆகும், மைட்டாசிஸ் மூலமா 2ஆ மாறும், அது அப்படியே ஃபர்தரா டிவைட் ஆகும், அப்புறம் மியாசிஸ் அண்டர்கோ பண்ணும். இதெல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சு, பட் ஸ்டில் இது நம்ம டீடைல்டாகவும் பார்ப்போம். ஏன்னா சில பேருக்கு மைட்டோசிஸோட டெஃபினேஷன் ப்ராப்பராக தெரியாது. ஃபார் சேம் இந்த மைட்டோசிஸில் நிறைய ஃபேஸஸ் இருக்கு. அப்போ அந்த ஃபேஸஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ஆக்சுவலி எப்படி டிவைட் ஆகுது. ஸோ இந்த கிளாஸ் பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, மைட்டோசிஸ்ங்கிறது ஒரு டிவிஷன், அவ்வளோதான். அந்த டிவிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைட்டோசிஸ் மூலமா டிவைட் ஆகுது, அந்த டிவிஷன் மூலமா அடுத்தது அப்படியே மல்டிப்ளை, டிவைட் ஆனால் மல்டிப்ளை. கரெக்டா? இப்படி ஒரு செல் இருக்கு, அப்போ டிவைட் ஆனால் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும், அவ்வளோதான். இதுதான் பேசிக்கான மைட்டோசிஸ். ஸோ இந்த விஷயம் மட்டும் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மூலமாக நடக்கிறனால அது என்ன சொல்கிறாங்க, சொமாட்டோஜெனிக் ஆர் பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு இன்னொரு பேர் தான்டா சொமாட்டோஜெனிக், பிளாஸ்டோஜெனிக். ஓகே, ஃப்ளையிங் பர்ட் பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஐ வில் மேக் இட் கிளியர். ஓகே, ஜஸ்ட் a minute, I will explain what is somatogenic, then I will tell you what is blastogenic. ஓகே, ரெண்டு சொமாட்டோஜெனிக்கும் சரி பிளாஸ்டோஜெனிக்கும் சரி எதுக்கான வேர்டு, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கான இன்னொரு வேர்டு. ஆனால் ஏசர் வேற பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டு
பார்த்தீங்கன்னா சொமேட்டோஜெனிக்ல சொமேட்டோ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா பாடி செல்ஸை மீன் பண்ணுறாங்க. என்ன மீன் பண்ணுறாங்க? பாடி செல்ஸ். ஆப்வியஸ்லி கரெக்டாக பாடி செல்ஸில் டிவைட் ஆகும்போது நம்ம வளர முடியும். வளர்ச்சிங்கிறது பாடி செல்ஸில் இருக்குது. அப்போ அதனால என்ன சொல்கிறாங்க? சொமேட்டோஜெனிக் சொல்கிறாங்க. பிளாஸ்டோஜெனிக்னா என்ன? இந்த பிளாஸ்டோஜெனிக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பிளாஸ்டோஜெனிக்ங்கிற வேர்டு நீங்கள் பிரிக்கணும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? பிளாஸ்டோவியோஜெனிக்ங்கிற வேர்டை பிரிக்கிறேன். பிரிச்சோன்னா இப்போ பிளாஸ்டோக்கு ஆக்சுவல் அர்த்தம் அது கிரீக் வேர்டு தான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பட்டிலிருந்து இன்னொரு அழகான ஒரு ஆர்கனிசம் உருவாகுது. அது என்ன சொல்கிறாங்க? ஒரு ஃபார்ம் ஆஃப் asexual reproduction. So it is called as blastogenic. Is a clear flying bird? இந்த இடத்துல அதுக்கு ஏன் அப்படி பேர் வச்சிருக்காங்கன்னா பிளாஸ்டோஜெனிக். பிளாஸ்டோங்கிறது ஆக்சுவலி பட்டை குறிக்குது. ஸோ பட்டிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு ஆர்கனிசம் தட் இஸ் asexual, right? So it is also called as asexual reproduction. Is it making sense? All good? Okay, yes, I think it is fine. So we'll quickly see then example diagram கொடுத்துங்க பாருங்களா. ரொம்ப சிம்பிள். ஒரு பேரண்ட் செல் இருக்கு. என்ன ஆகுது? நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது, ரெண்டா பிரிஞ்சிருது, ரெண்டு நியூ டாட்டர் செல்ஸ் உருவாகுது. சிம்பிள், அவ்வளவுதான், முடிஞ்சுதா? ஸோ மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுக்கான asexual reproduction ஐடென்டிஃபிகேஷன் ஒரு பேசிக் கேரக்டர் பார்த்தாச்சா? அடுத்து என்ன இருக்கு? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க சிங்கிள் பேரண்ட், இங்க என்ன பேரண்ட்? 2 பேரண்ட்ஸ். அங்க கேமெட்ஸ் இல்லை, இங்க என்ன இருக்கு? கேமெட்ஸ் இருக்கு. Okay, so we'll see that. So என்ன ஆகுது? ரெண்டு parents involve ஆகுது. Yes, thank you flying bird. So flying bird, yes, I thought flying squirrel or something. Flying bird, okay Kavin Bharat, thank you, good. Okay, so you guys are listening classes, right? So இந்த மாதிரி நீங்க மெசேஜ் பண்ணும்போது I can understand that you're listening classes. Okay, so you feel like any doubt something you can chat. Okay, I can help you with it. ஓகே, ஸோ மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல செக்ஷுவல் சொல்கிறாங்க. ரெண்டு பேரண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ மேல் ஃபீமேலுங்கிற கேட்டகரி உள்ள வந்துடும். அப்போ மேல் கேமெட் ஸ்பெர்ம் உள்ள வந்துடும், ஃபீமேல் கேமெட் ஓவா வந்துடும். அதோட ஃபியூஷனில் ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் உருவாகும். இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட பேசிக்கான ஐடியா. கிளியர்? ஃபைன். ஸோ திஸ் டயக்ராம் கேன் யூ சி இது ஸ்பெர்ம்டு. அது ஓகே, இது ஸ்பெர்ம். இந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஓவமா சார்ஜ் பண்ணி போயிட்டு இருக்கு. இது அதோட லேயர்ஸ். ஓகே, இந்த லேயர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போகுது. இந்த சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் ஆஸ் இன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் யூ கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்கன்னா. ஸோ இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஆல்சோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அடுத்து asexual reproductionல நான் என்ன ஐடியா கொடுத்துட்டேன். சரி, asexual reproduction என்ன பெருசாக இருக்குது போது தப்பு பண்ணுறீங்க. அதில் நிறைய இருக்குது. ஓகே, asexual reproduction நிறைய மோட்ஸ் இருக்குது. சின்ஸ் ஒரே பேரண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, கேமெட்ஸும் இன்வால்வ் ஆகல, இருந்தும் நிறைய படிக்கணுமான்னு கேட்டால் எஸ், அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் எல்லாமே ஈஸி தான். சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் என்னென்னு பார்த்துடலாம்டா. ஓகே, ஸோ asexual reproduction is widespread among different organism. Obviously organism நிறைய பேர்ல மேபி நீங்கள் யூனிசெல்லர் இருக்கலாம், மல்டிசெல்லர் இருக்கலாம், யூகேரிட்டிக்காக இருக்கலாம், ப்ரோகாரியோட்டிக்காக இருக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே என்ன இன்வால்வ் ஆயிருக்கு? asexual reproduction இருக்குது. பார்த்துடலாமா எங்கே இருக்குன்னு? It is common in members of Protista, bacteria and archaea. Protista ங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும்? What is Protista? It is nothing but an eukaryotic organism. Okay, bacteria everybody know. Archaea ங்கிறது ஒரு prokaryotic organism. யூனிசெல்ல மாதிரி அது ஒரு organism. இந்த மாதிரி organismல எது ரொம்ப காமனா இருக்குன்னு சொல்றாங்க? asexual reproduction காமனா இருக்குன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதாடா? And in multicellular organisms with relatively simple organizations. asexual வந்து பிரைமரியா யாரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ லெவல், ஒரு பிரிமிட்டிவ் லெவல், ஒரு எப்படி சொல்றது, நம்மள வந்து நல்லா அட்வான்ஸ்டா இல்லாம கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ்ல என்ன இருக்கு? asexual reproduction ஃபாலோ ஆக சொல்றாங்க. ஓகேவா? டைப்ஸ் இருக்கு, ரொம்ப ஈஸி. ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன். 4 டைப், 4 விதமா படிக்கிறோம், முடிக்கிறோம். ஓகே, ஸோ என்ன இருக்கு? ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ரீஜெனரேஷன். ஸோ ஒன்னொன்னா போயிடலாம்டா. இட் இஸ் எல்லாமே ஈஸி தான். சாப்டர் நீங்கள் கரெக்டாக லெசன் கவனிச்சு நீங்கள் ஒன்ஸ் அகெயின், அதாவது நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் கிளாஸுக்கு கவனிக்கிறீங்களா, அது முடிச்சுட்டு அகெயின் ஒரு செஷன் உட்காந்து வேணும்னா நோட்ஸ் எழுதிக்கலாம், இல்லை இந்த பிடிஎஃபை நீங்கள் வாட்ஸ்அப்பில் எடுத்துட்டு ஒன்ஸ் படித்து முடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அப்புறம் நீங்கள் மறந்துடுங்க இதை பற்றி. பிகாஸ் யூ ஹாவ் டன் இட், யூ டோன்ட் ஹேவ் டு வரி அப். ஓகே, கிளியர்? ஃபைன். ஸோ asexual reproduction ஃபர்ஸ்ட் என்ன போடுறீங்க? ஃபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஃபிஷன் பார்த்துடலாமா? இப்போ ஃபிஷனை வந்து நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ fission is the division of parent body into 2 or more identical daughter individuals. சார் அதே தான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட், அதே தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள்டா. ஃபிஷன் ஒன்றும் இல்லைடா, ஒரு பேரண்ட் வந்து என்னவா மாறுது? 2 இல்லை 2க்கும் மேலேயான டாட்டர் செல்ஸாக உருவாகுது. ஜஸ்ட் ஸ்பிளிட்டிங். சிம்பிளாக சொன்னால் எப்படி சொல்லலாம்? ஸ்பிளிட்டிங்கை தான் ஃபிஷன்னு சொல்கிறாங்க.
Okay, splitting the fission சொல்றாங்க. 5 types of fission are seen: binary fission, multiple fission, plasmotomy, strobilation and sporulation. Sorry, in strobilation, plasmotomy, sporulation terms எல்லாம் பயங்கரமா இருக்குடா, ஆனா எல்லாமே ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எல்லாத்துக்கும் கஷ்டம் தான், இன்க்ளூடிங் மீ. when I was doing my 12th, strobulation என்ன சார் குத்துற மாதிரி இருக்குதா தோணி இருக்கு. பட் once you learn, it is completely fine. Okay, we'll see it now. Okay, so types என்ன பார்த்தரலாமா? இது ஜெனரல் டயக்ராம் பாருடா, diagrammatic representation.
Yes, guys, am I clear now? Am I audible? Am I visible? All good? Just quick out text pannunga. Theriyudhu sir. Yes, you're visible anga mari. Just to rest text is fine for me. Okay, good. Yes, thank you, sir. Okay, yeah, fine. Okay, guys. Again, no glitch da. Okay, so life la sila பிரச்சனை அப்படி வரதா செய்யும். நம்ம அது பெருசா கண்டுக்கூடாது. We'll just have to overcome that obstacles. கரெக்டா? விஜய் சொல்லுவார்ல, முகம் தேவை இல்லைங்கிற மாதிரி. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. We'll quickly jump into the session. Okay, fine. Thank you, Ramya, Flying Bird, Kevin. Thank you for waiting. Thank you for holding. Okay, that's really appreciable. Okay, yes, fine. So, இப்போ 5 types of fission இருக்குடா. டாபிக் உள்ள போயிடலாம். Binary fission, multiple fission, plasmotomy, Strobilation and Sporulation. இப்போ இது என்னங்கிறது டீட்டெயிலில் 1 by 1 பார்த்துடலாம். எல்லாமே ஈஸி. நீங்கள் ஒன்ஸ் கிளாஸ் அப்படியே உட்கார்ந்த இடத்துல கவனிச்சாலே முடிச்சிடலாம். 7 மணிக்கு சாப்டர் முடிச்சுட்டு 2 பேர் வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, வில் டூ தட். ஃபைன், குட். எஸ், ஓகே. ஸோ பைனரி ஃபிஷன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்டா. பைனரி ஃபிஷன்னா ஒன்றும் இல்லைடா. பை நீங்கள் என்ன மீன் பண்ணுறாங்க, டூன் மீன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பேரண்ட் என்ன பண்ணுதுன்னா 2 டாட்டர் செல்ஸை உருவாக்குது. ஸ்பிளிட் ஆகி 2 டாட்டர் செல்ஸாக உருவாகுது. அதை என்ன சொல்கிறாங்க, பைனரி ஃபிஷன் சொல்கிறாங்க. ஸோ பார்த்துடலாமா? பைனரி ஃபிஷன், த பேரண்ட் ஆர்கானிசம் டிவைட்ஸ் இன்டு 2 halves and each half forms a daughter individual. அவ்வளோதான். ஒரு பர்டிகுலர் பேரண்ட் என்ன பண்ணுது, 2ஆ பிரிஞ்சு அது 2 என்னவா மாறுது, இன்னும் 2 புது ஆர்கானிசமாக மாறுது. அதை டாட்டர் இண்டிவிஜுவல்னு சொல்கிறாங்க. Okay, clear. So the nucleus divides first amitotically or mitotically, that you call it as karyokinesis, followed by division of cytoplasm, you call it as cytokinesis. ஈஸியாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்கடா. நீங்கள் இந்த டிவிஷன், செல் டிவிஷன், செல் க்ரோத் நம்ம ஃபஸ்ட் இதில் எழுதணும். பார்த்தீங்களா? இங்கே எழுதியிருப்போம் செல் டிவிஷன், செல் க்ரோத்னு எழுதியிருப்போமா? பார்த்தீங்களா? ஸோ இதில் இந்த டிவிஷன் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா 2 ப்ராசஸ்டா. ஒன்று வந்து கேரியோகைனசிஸ். இதை நீ மறக்கவே முடியாது, மறக்கவே கூடாது பயாலஜி ஃபீல்ட் பொறுத்த வரைக்குமே. கேரியோகைனசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ்ல என்ன மீன் பண்ணுறாங்க, கேரியோனாலே நியூக்ளியஸ்னு அர்த்தம். ஓகே, கேரியோனாலே என்ன அர்த்தம், நியூக்ளியஸ்னு அர்த்தம். அப்போ இங்கே சார் கைனசிஸ்னா என்ன அர்த்தம் சார்? கைனசிஸ்னா மூவ்மெண்ட்னு அர்த்தம்டா. டு பி மோர் ப்ரிசைஸ், கைனசிஸ்னா மூவ்மெண்ட்னு அர்த்தம். அப்போ நியூக்ளியஸ் மூவ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறது தான் எப்படி சொல்கிறோம் நம்ம, கேரியோ கைனசிஸ்ன்னு சொல்கிறோம். சைட்டோ கைனசிஸ் என்ன அர்த்தம், சைட்டோ ஹியர் ரெஃபர்ஸ் டு சைட்டோபிளாசம். அப்போ 2 விஷயம் தான், ஒன்று வந்து கேரியோ கைனசிஸ், இன்னொன்று சைட்டோ கைனசிஸ். அப்போ ஜென்ரலி எப்படி நடக்கும், ஃபர்ஸ்ட் கேரியோ கைனசிஸ் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், அப்புறம் சைட்டோகைனசிஸ், சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 2 டேர்ம், மேக் ஷூர் யூ ஆர் ரிமெம்பரிங் இட் எவ்ரி டைம். ஒன்று கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ். அப்போ முடிஞ்சிருச்சா? அடுத்து, த ரிசல்டன்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். கண்டிப்பாக ஐடென்டிக்கலாக இருக்கும். எதனால? ஏன்னா அது வந்து சிங்கிள் பேரண்ட். சிங்கிள் பேரண்ட்டுக்கு எப்படி இருக்கும், 2 பேரண்ட்ஸ் இல்லை, 2 கேமெட்ஸ் இல்லை. ஸோ ஐடென்டிக்கலாக சேமாக இருக்கும். புரிஞ்சுதா? ஒரு பியூட்டிஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன் கிவன் ஹியர். பாருங்கடா, இது வந்து ஒரு பேரண்ட் செல். அப்போ அந்த பேரண்ட் செல் என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படித்தோம், கேரியோகைனசிஸ்ன்னு படித்தோம். கரெக்டாக? அப்போ கேரியோகைனசிஸ் நடக்குதா, கேரியோகைனசிஸ் மூலமாக நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. அப்புறம் இங்கே என்ன டிவைட் ஆகுது, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுதா. இது என்ன சொல்லுவாங்க, சைட்டோகைனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. டிவைட் ஆகி 2 ஐடென்டிக்கல் டாட்டர்ஸ் உருவாயிடுச்சு. அவ்வளோதான்டா. இதுதான் பைனரி ஃபிஷன். ஓகே, ஃபைன். ஸோ பைனரி ஃபிஷனில் ஒரு 4 டைப் இருக்குது. பைனரி ஃபிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேரண்ட் செல்லில் ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ், அப்புறம் சைட்டோகைனசிஸ், அப்புறம் 2 தனியாக உருவாகிறது என்ன சொல்கிறாங்க, பைனரி ஃபிஷன் சொல்கிறாங்க. அதில் 4 டைப்பு குயிக்காக பார்த்துடலாம். ஒன்று சிம்பிள் இர்ரெகுலர், இன்னொன்று டிரான்ஸ்வர்ஸ், இன்னொன்று லாங்கிட்யூடினல், இன்னொன்று ஒப்ளிக். சிம்பிள் இர்ரெகுலர்னா என்ன சார், சிம்பிளுங்கிறீங்க இர்ரெகுலருங்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்டா. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அமீபா இருக்குன்னு வைப்போம், இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கா. அப்போ இந்த அமீபால டிவிஷன் நடக்கணும்னா அந்த டிவிஷன் சொல்லுவாங்க சிம்பிள் இர்ரெகுலர்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இது இர்ரெகுலர் ஷேப்டு. அப்போ இர்ரெகுலர் ஷேப்பில் நடக்கக்கூடிய ஒரு பேசிக்கான டிவிஷன் சொல்லுவாங்க சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி டிவிஷன் சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, எஸ், ஃப்ளையிங் பர்ட், யூ ஆர் ரைட், இட் இஸ் க்ளோன்ஸ். ஓகே, வெரி குட். ஐ எம் ஹாப்பி தட் யூ ஹவ் லிசன்ட் மை ப்ரீவியஸ் கிளாஸ் அண்ட் திஸ் கிளாஸ் ஆஸ் வெல். ஓகே, தேங்க்யூ. அடுத்து டிரான்ஸ்வர்ஸ் பைனரி விஷன். டிரான்ஸ்வர்ஸ்க்கான அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த பைனரி விஷன் முடிஞ்சிருச்சு. ஒரே விஷயம். டிரான்ஸ்வர்ஸ் என்ன அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. டிரான்ஸ்வர்ஸ்னா ஐ டூ இட் இன் பிளாக். ஓகே, இந்த மாதிரி மிடில் ஹரிசாண்டலாக டிவைட் ஆகுதுன்னா அதை டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் சொல்லுவோம்.
ஓகே, ஒரு ஆர்கானிசம்ல மிடில் இந்த மாதிரி டிவைட் ஆகுதுன்னா அது என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். சார் அப்புறம் லாங்கிடியூடினல்னா என்ன? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். லாங்கிடியூடுனா இப்படி ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அந்த ஆர்கானிசமில் இப்படி டிவைட் ஆகுதுன்னா அது என்ன சொல்லுவோம்? லாங்கிடியூடினல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கன்சிடர் திஸ் ஆஸ் an ஆர்கானிசம். அப்போ இந்த ஆர்கானிசமில் இப்படி டிவைட் ஆகுது, இதில் இப்படி டிவைட் ஆகுது. ஓகே சார், டிரான்ஸ்வர்ஸ் முடிச்சிட்டிங்க, லாங்கிடியூடினல் முடிச்சிட்டிங்க. அப்போ ஒப்ளிக்னா என்ன? ரெண்டுமே இல்லைடா, இப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, இப்படி வரும். டயகனல்னு சொல்லுவோம். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு டயகனல் ஷேப்பில் வர்றதா என்ன சொல்லுவோம்னா we call it as oblique binary fission. இதை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா வேலை முடிஞ்சிடும். சிம்பிள், டிரான்ஸ்வர்ஸ், லாங்கிடியூடினல், ஒப்ளிக், முடிஞ்சு போச்சு. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா இந்த டாபிக் முடிஞ்சு. இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. தே கேன் ஆஸ்க் யூ பைனரி ஃபிஷனில் டைப்ஸ் எவ்வளோ, ரைட் இட் இன் 3 மார்க்ஸ், ரைட் இட் இன் 5 மார்க்ஸ்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? டப்புன்னு எழுதிடலாம். ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி? இர்ரெகுலர், ஸ்ட்ரைட் இப்படி வர்றது, லாங்கிடியூடினல் இப்படி வர்றது, டிரான்ஸ்வர்ஸ் இப்படி வர்றது, ஒப்ளிக், முடிஞ்சு போச்சு. ஓகே, 3 மார்க்ஸ் ஈஸியாக கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வந்துடலாம். சரியாடா? ஸோ அது முடிஞ்சு இப்போ என்னென்னு பார்த்துடலாமா? ஓகே, so simple irregular binary fission பாருங்கடா. simple irregular binary fission seen in irregular shaped organisms like amoeba. Guys, you know why I am reading all single statements? reason என்னன்னா இதே ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்க புக்ல இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்டா. நீங்க புக்ல வாசிக்கும் போது சில டேர்ம்ஸ் புரியாது, ஆர் சில லாங்குவேஜ் இஷ்யூஸ் வரலாம், சில டைம் சில வேர்ட்ஸ் கனெக்ட் ஆகாது. அதுக்காக என்ன பண்றோம்? அதே புக் ஸ்டேட்மெண்ட்ஸை இங்க எடுத்து இதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. ஓகே, குட். ஸோ ஆர்கானிசம்ல அமீபா வித் பிளேன் ஆஃப் டிவிஷன்ஸ் ஹார்ட் டு அப்சர்வ். அமீபாங்கிறது இங்கே பாருங்க, ஒரு அமீபா கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த அமீபாங்கிறதே ஒரு இர்ரெகுலர் ஷேப்டு டிவிஷன். அந்த அமீபா பொறுத்த வரைக்குமே எப்படி அதோட ஸ்ட்ரக்சரே நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அமீபா ஸ்ட்ரக்சரே நம்ம ரவுண்டோ, ரெக்டாங்கிளோ, ட்ரையாங்கிளோ சொல்ல முடியும். எப்படி சொல்லுவோம்? இர்ரெகுலர்னு சொல்லுவோம். அப்போ அந்த இர்ரெகுலர் அமீபால டிவிஷன் எப்படி இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது அதை விட கஷ்டம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹியர். கிளியர்? அடுத்து, ஓகே, த கான்ட்ராக்டைல் வேக்யூல் சீசஸ் டு ஃபங்க்ஷன் அண்ட் டிஸப்பியர். ஓகே கைஸ், கிவ் மீ a minute. இது உங்களுக்கு நான் ஒரு டயக்ராம்னு சொல்லித்தரேன், அது படிச்சிட்டிங்கன்னா இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ டயக்ராம் வச்சு சொல்லித்தரேன் பாருங்க. அடுத்து டயக்ராம் வந்துருச்சா? இப்போ பாருங்கடா, இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இர்ரெகுலர் சிம்பிள் பைனரி ஃபிஷன் அமீபா. அமீபால நடக்கக்கூடிய பைனரி ஃபிஷன் எப்படிங்கிறது இப்போ காட்டுறாங்க பாருங்க. இது வந்து ஒரு அமீபா பார்த்துட்டீங்களா? இந்த அமீபால என்ன இருக்கு? ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, ஒரு கான்ட்ராக்டைல் வேக்யூல் இருக்கு. நியூக்ளியஸ் இருக்கு, ஒரு கான்ட்ராக்டைல் வேக்யூல் இருக்கு. இங்க பாருங்க அடுத்து நடக்குதுன்னா இந்த பர்டிகுலர் நியூக்ளியஸ் இது உங்களுக்கு இந்த நியூக்ளியஸ் ஷேப் மாறிடுச்சு. கேன் யூ சி? ரவுண்டாக இருக்கிறது ரைட்டாக இப்படி ரெக்டாங்கிள் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உள்ள என்ன நடக்குது? நியூக்ளியோலை. நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற பொருள் பேர் தான் நியூக்ளியோலை. நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற பேர் தான் நியூக்ளியோலை. அந்த நியூக்ளியோலை டிஸ்இன்டிகிரேட் ஆக ஆரம்பிக்குது. அது பிரிய ரெடியாக இருக்குது, அது உடையருக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஓகே, அது நேரம் என்ன ஆகுது? அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது என்ன ஆகுது? அது அப்படியே பிடிச்சி 2 ஸ்பிளிட் ஆகுது. இப்படி இருக்கிற நார்மல் செல் இப்படி ஆகுது. அப்புறம் என்ன நடக்குது? இதுக்குள்ளே 2ஆக பிரியுது. பிரிஞ்சிருச்சா? இப்போ அந்த டயக்ராம் ஒரு பொருளை காணோம். எந்த பொருளை காணோம்? வெரி குட், கான்ட்ராக்டைல் வேக்யூல காணோம் சார். தூக்கிட்டானுங்க. ஏன்னா அது தூக்குனாதான் 2 டாட்டர் செல்ஸுக்கு அது திருப்பி உருவாக்க முடியும். நீங்கள் நினைக்கலாம் சார் கான்ட்ராக்டைல் வேக்யூலுக்கு என்ன கதைனா, இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் என்ன பண்ணுன்னா, இது இருக்குண்டா அது டிவைட் ஆகிற டைமில் அது டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும். அது ஆக்சுவலி சீஸ் ஆயிரும், போயிடும். ஏன்னா அது வந்து அதால் 2 டாட்டருக்கும் ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய திறமை இல்லை. அப்போ ரெண்டுமே தனியாக உருவாக்கணும்ல, அப்போ அது ஃபுல்லாக போயிடும். போனதுக்கப்புறம் அடுத்து வர செல்லை அது தனியாக உருவாக்குற மெக்கானிசம் தனியாக உருவாயிடும். ஓகே, ஸோ கான்ட்ராக்டைல் வேக்யூல் காணாமல் போயிடுச்சு. ஓகே, அடுத்து நடக்குது இங்கே டிவிஷன் பாருங்கள், நல்லா இன்னும் பெருசாகுது. எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க ப்ராப்பராக. அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோம்ல, அது எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகி ஃபுல்லாக டிவைடாக ரெடியாக இருக்குது. அப்போ நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு நடந்துருச்சு. கேரியோகைனசிஸ் ஹோகையா. அடுத்து நடக்குது கேரியோகைனசிஸ் நியூக்ளியஸ் ஸ்ப்ளிட் ஆன உடனே அடுத்து என்ன ஆகும்? வெரி குட், சைட்டோபிளாசம் ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ சைட்டோபிளாசம் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் காட் 2 டாட்டர் அமீபா. கிளியர்? மேக்கிங் சென்ஸ்? ஸோ இதை நம்ம இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் பார்ப்போம். பாருங்கடா, கான்ட்ராக்டைல் வேக்யூல் சீஸ் டு ஃபங்க்ஷன் டிஸப்பியர். அதாவது என்ன ஆகுது? ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக மாறுது. அதாவது செயலிழந்து போய் டிஸப்பியர் ஆயிடுது. அடுத்து நியூக்ளியோ டிஸ்இன்டிகிரேட் அந்த நியூக்ளியஸ் டிவைட் மைட்டோடெக்லி. நியூக்ளியஸ் என்ன பண்ணுது? மைட்டாசிஸ்ங்கிற டிவிஷன் மூலமாக பிரிய ட்ரை பண்ணுது. அதுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியோலை டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. அடுத்து என்ன நடக்குது? செல் கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அதாவது செல் இப்போ பாருங்க, இது செல். இப்போ இந்த செல் என்ன ஆகுது? மிடில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இந்த பார்ட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்த உடனே அந்த சைட்டோபிளாசம் எல்லாம் டிவைட் ஆயிடுச்சு. அப்புறம் 2 டாட்டர் செல் உருவாகுது. அவ்வளோதான்டா.
ஓகே, கான்ட்ராக்டைல் வேக்யூலோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்லுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை வந்து இது தண்ணியை உள்ளே இந்த வேக்யூல் என்ன பண்ணணும்னா கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ தண்ணியை உள்ளே எடுத்துக்கும், தேவைப்பட டைமை தண்ணியை வெளியே அனுப்பும். அந்த மாதிரி அந்த ஆர்கானிசமோட டிஸ்இன்டகிரேஷனை மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல். ஓகே, அது ஒரு ஃபங்க்ஷன் அதோடது. ஸோ அந்த கான்ட்ராக்டைல் வேக்யூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல சில ஆர்கானிசமுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் சர்வே பண்ணுறதுக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வேக்யூல்ஸில் மூலமாக தண்ணியை ஸ்டோர் பண்ணி அது பெருசாகும். சம்டைம்ஸ் அந்த தண்ணியை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி அது வாழ ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் கலந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல். ஓகே, குட், ஃப்ளையிங் பேர்ட், ஃபைன். நெக்ஸ்ட், ஸோ பார்த்தாச்சா, ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? இவ்வளோதான்டா. இது நீங்கள் அப்படியே கவனிச்சிட்டிங்கன்னா அப்படியே போய் எழுதிடலாம். சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் கேட்டால் யாரும் சொல்லலாம். ஆனால் என்ன நடக்குது, கான்ட்ராக்டைல் வேக்யூலுக்கு என்ன நடக்குது, இந்த நியூக்ளியோலிக் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு மார்க் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும். சரியா? அடுத்து transverse binary fission. In transverse binary fission, the plane of the division runs along the transverse axis. Transverse என்ன சொன்ன ஞாபகம் வைக்கிறீங்க? என்ன சொன்னேன்? horizontal middle. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிசாண்டலாக போகும், மிடில் போகும். அப்போ ஒரு பாடி இருக்குது, அந்த பாடியில் ஹரிசாண்டலாக போகும், மிடில் போகும். அவ்வளோதான் தான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் முடிஞ்சு. அப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? பாரமீஷியம், the macronucleus divides by amitosis and micronucleus divides by mitosis. இப்போ இதுக்குமே ஒரு டயக்ராம் பார்த்தா வேலை முடிஞ்சு. பார்த்துடலாமா? பாருங்க, இதுதான் பாரமீஷியம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பாரமீஷியம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷனில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நல்லா பாருங்கடா, ஒரு மேக்ரோநியூக்ளியஸ் பார்த்துட்டிங்களா? மேக்ரோநியூக்ளியஸை கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து மைக்ரோநியூக்ளியஸை கண்டுபிடிச்சாச்சா? அண்ட் கேன் யூ சி திஸ் ஒன்? இது ஒன்றும் இல்லை, இது பேர் ஓரல் குரூவ்னு சொல்லுவோம். ஓரல் குரூவ்னு சொல்லுவோம். ஓகே, மேக்ரோநியூக்ளியஸை பார்த்து மைக்ரோநியூக்ளியஸை பார்த்தாச்சு, ஓரல் குரூவை பார்த்தாச்சு. இப்போ நடக்க போகுது, மிடில் டிவைட் ஆகுது. நல்லா பாருங்க, இங்கே ஒரு டிவிஷன் வரும், இப்படியே டிவைட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி டிவைட் என்ன ஆகுது? ரெண்டு புது ஸ்பீஷஸாக உருவாகுது. இங்கே அப்படிதான் மேக்ரோநியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேக்ரோநியூக்ளியஸ் மட்டும் பார்ப்போம். பாருங்க, மேக்ரோநியூக்ளியஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேக்ரோநியூக்ளியஸ் இருக்கா, அது திருப்பி என்ன ஆகுது? டிவைட் ஆக ட்ரை பண்ணுது, டிவைட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து மைக்ரோநியூக்ளியஸ் பாருங்க, மைக்ரோநியூக்ளியஸ் இங்கே இருக்கா, அது அப்படியே டிவைட் ஆக ட்ரை பண்ணுது, எலாங்கேட் ஆகுது, அப்புறம் டிவைட் ஆயிடுச்சா? அதே மாதிரி இப்போ என்ன சொன்னேன்? கேரியோகைனசிஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு நடக்கும், சைட்டோகைனசிஸ் நடக்கும். அப்போ சைட்டோபிளாசம் என்ன ஆகுது? அதுவுமே டிவைட் ஆயிடுது. ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் ட்ரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். அவ்வளோதான்டா, வேலை முடிஞ்சு. கிளியர்? Fine guys, yes. Next we have longitudinal binary fission. எப்படி வரும்? இப்படி இருக்கிறத நேரா அப்படியே மண்டையில போடுறது எப்படி இருக்காது? binary fission சொல்லுவோம். sorry, longitudinal binary fission சொல்லுவோம். So பார்த்தலாமா? In longitudinal binary fission, the nucleus and the cytoplasm divides in the longitudinal axis of the organism. எப்படி divide ஆகும்? Longitudinal axis of the organism. In flagellates, the flagellum is retained usually by one daughter cell. Again, sir, first statement புரிஞ்சிருச்சு, செகண்ட் புரிய மாட்டேங்குது. அப்ப என்ன உடனே டயக்ராம் போயிருங்க, ஈஸி. டயக்ராம் பார்த்தலாமா? பாருங்க, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு யுக்ளினா தெரியுது, இதான் யுக்ளினா. ஓகே, இந்த யுக்ளினால நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே டிவிஷன் பண்ண போறோம். பார்த்தலாமா? இங்கே பாருங்க, கேன் யூ see this one? This is nothing but flagellum. ஓகே, this is nothing but flagellum. அதோட வால் மாதிரி இப்படி வரும், this is called as flagellum. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இங்கே அதே மாதிரி நியூக்ளியோல இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, குரோமோசோம்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது என்ன ஆகுது? பொறுமையாக டிவைட் ஆக ஆரம்பிக்குது. பாருங்க, இங்கே தெரியுதா? இந்த ஃப்ளஜெல்லம் வந்து ஒரு பேஸில், அதாவது இப்படி இங்கே இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குடா, இங்கே இருந்து ஃப்ளஜெல்லம் வருது. ஓகே, இதான் ஃப்ளஜெல்லம். கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்கும். இதான் ஃப்ளஜெல்லம். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் பேர் தான் நம்ம வந்து பேசல் பாடின்லாம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பேசல் பாடின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பேசல் பாடிக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃப்ளெஜெல்லம் வந்து பார்த்துக்கிறது அது ஒரு ஃபங்க்ஷன் தான். சரியா? அப்போ இது வந்து ரெண்டாக மாறணும்னா இப்போ என்ன வேணும்? இன்னொரு டாட்டர் செல்லுக்கு ஃப்ளெஜெல்லம் வேணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், பொறுமையாக அப்படி டிவைட் ஆக ஆரம்பிக்குது. டிவைட் ஆகுது, இங்கே டிவிஷன் நடக்குது, இங்கே டிவிஷன் நடக்குது, இங்கே டிவிஷன் நடக்குது, டிவைடாக கடைசி அப்படியே இப்படி கோடு போட்ட மாதிரி வந்து டிவைட் ஆகி ரெண்டாக பிரிச்சிடுது. இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துடலாமா? The base, okay, flagellum is retained usually by daughter cell. என்ன சொல்றாங்க? சார், ரெண்டு பேரண்ட் செல் இருக்கு சார். ஃப்ளெஜெல்லேட்ஸ்னா ஃப்ளெஜெல்லம் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் ஃப்ளெஜெல்லேட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, the organisms which possess flagellum you as flagellates. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃப்ளெஜெல்லேட்ஸ்ல ஃப்ளெஜெல்லம் இருக்கு, ஆனால் பொதுவாக யாருக்கு போயிடும்? அந்த ஃப்ளெஜெல்லம் வந்து டாட்டருக்கு போயிடும். ஓகே, ஒரு டாட்டர் செல்லுக்கு ஒரு ஃப்ளெஜெல்லம் போயிடும். இன்னொரு டாட்டர் செல் இந்த ஃப்ளெஜெல்லம் உருவாக்கி எடுக்கும். எது மூலமா? பேசல் பாடி மூலமா.
ஓகே ஃப்ளஜெல்லேட்ஸில் ஃப்ளஜெலம் இருக்கிறது எல்லாமே ஃப்ளஜெல்லேட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளஜெல்லேட்ஸ் டிவைட் ஆகும்போது ரெண்டு டாட்டர் செல் இருக்கும். ஒரு டாட்டர் செல்லுக்கு ஒரு ஃப்ளஜெலம் ஆல்ரெடி இருக்கும், இன்னொன்றுக்கு உருவாகும். இது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? The basal granule is divided into two. Basal granule is divided into two, and the new basal granule forms a flagellum in the other daughter individual. அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு பேசல் பாடி ஒரு ஃப்ளஜெலம் இருக்கு. அது ரெண்டா பிரியும் போது ஒருத்தருக்கு என்ன போயிடும்? எல்லாம் போயிடும். பேசல் பாடி ஃப்ளஜெலம் போயிடும், இன்னொருத்தருக்கு எதுவுமே போகாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? நீ கொடுக்காதையும் பரவாயில்ல, நான் உருவாக்கிப்பேன்னு சொல்லிட்டு அந்த பேசல் பாடி டிவைட் பண்ணி அந்த பேசல் பாடி மூலமா ஃப்ளஜெல்லமா உருவாக்கும். அவ்வளோதான். ஓகே, வாட்டிசெல்லா அண்ட் யூக்ளினா எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப 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 முக்கியம். எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எழுதலைன்னா மார்க் எதிர்பார்க்காதீங்க. மேக் ஷூர் யூ லேர்னிங் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்டா ஒன்ஸ் ட்வைஸ் படிங்க. நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணுங்க, 2 வாரத்துக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணுங்க, முடிஞ்சு அப்படி படிக்க வேணும். ட்ரஸ்ட் மீ, இட் வில் ஒர்க். தட்ஸ் ஹவ் பீப்புள் ஹேவ் ஷோன் ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ். ஓகே, குட். இப்போ நம்ம ஜைலம் கூட ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னா நிறையவே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 100 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவே என்ன ஆகிக்குன்னா தே ஹேவ் பீன் அலாட்டட், அதாவது கவர்மெண்ட் சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்துட்டே இருக்குது. எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டில் ஃபுல் செலிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம லைவ் முடிச்சுட்டு வீல் ஆல்சோ கண்டினியூ வித் த செலிப்ரேஷன்ஸ். ஓகே, குட். அடுத்து ஒப்ளிக் பைனரி ஃபிஷன். ஸோ ஒப்ளிக் பைனரி ஃபிஷன் சொன்ன டயக்னல் ஒரு கட்டு. ஓகே, இந்த டயக்ராம் கொஞ்சம் ஸ்ப்ளிட்டிங் அப்படி வரும்டா. ஆக்சுவல் டயக்ராம்ஸ் இப்படி இல்லை, இது வந்து இங்கிருந்து ஒரு கட்டு. ஓகே, இதுதான் என்ன சொல்லுவாங்க? ஒப்ளிக் பைனரி ஃபிஷன். ஓகே, இந்த ஒப்ளிக் பைனரி ஃபிஷன் the plane of division is oblique. oblique என்ன அர்த்தம்? diagonal. டைனோ ஃப்ளஜெலேஷன் ஒன்றும் இல்லை, 2 ஃப்ளஜெலம்ஸ், 2 ஃப்ளஜெலம் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸை டைனோ ஃப்ளஜெலேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒப்ளிக்கு முடிச்சாச்சு. நவ் வி ஆர் கெட்டிங் இன்டு மல்டிபிள் ஃபிஷன். ஓகே, பைனரி ஃபிஷன் பார்த்தாச்சு, டைப்ஸ் பார்த்தாச்சு. மல்டிபிள்னா என்ன? பைனா 2ன்னு சொன்ன, மல்டிபிள்னா மெனி. அவ்வளோதான்டா, சிம்பிள். ஓகே, இன் மல்டிபிள் ஃபிஷன் த பேரண்ட் பாடி டிவைட்ஸ் இன்டு மெனி சிமிலர் டாட்டர் செல் சைமல்டேனியஸ்லி. ஒரே காலில் 2 மாங்கிறது பைனரி ஃபிஷன், ஒரே காலில் பல மாங்கிறது மல்டிபிள் ஃபிஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் த நியூக்ளியஸ் டிவைட்ஸ் ரிப்பீட்டட்லி, karyokinesis. Later the cytoplasm divides into many parts, cytokinesis. முடிஞ்சு போச்சு. Each cytoplasmic part encircles one daughter nucleus. This results in the formation of many smaller individuals to form from a single parent. அப்படினா இங்க பாருங்க, I can give you an example here. ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு செல் இருக்கு, இங்க வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. இது என்ன, இங்க சுத்தி சைட்டோபிளாசம் இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். இந்த நியூக்ளியஸை சுற்றி, ஒவ்வொரு நியூக்ளியஸை சுற்றி என்ன ஆகும்னா சைட்டோபிளாசம் அப்படியே டேகிள் பண்ணிடும், இப்படி என்சர்க்கிள் பண்ணிடும். இங்கே வந்து இப்படி இருந்த சைட்டோபிளாசம், இங்கே வந்து இப்படி இருந்த சைட்டோபிளாசம், இங்கே என்ன நடக்குது? ஐ கேன் மேக் இட் லைக் திஸ். டோன்ட் வரி, நியூக்ளியஸ் மறைச்சிட்டேன், இப்போ வரைஞ்சிட்றேன். ஓகே, ஸோ நியூக்ளியஸ் இப்படி இருக்கிறது என்ன ஆகும்னா, நியூக்ளியஸ் பிரியும் போது அது சுற்றி சுற்றி என்ன ஆகும்? தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். அதான் அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் சைட்டோபிளாஸ்மிக் பார்ட் என்சர்க்கிள்ஸ் ஒன் டாட்டர் நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸை சுற்றி அப்படியே அழகாக ரவுண்டாக சுற்றிக்கும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் மெனி ஸ்மாலர் இண்டிவிஜுவல்ஸ். அப்போ இது அப்படியே வெளியே வரும்போது எப்படி ஆகும்? நிறைய உருவாகும். ஓகே, இதை தான் அங்கே மல்டிபிள் ஃபிஷன் சொல்கிறாங்க. ஒரே பள்ளமாங்கிறது மல்டிபிள் ஃபிஷன். புரிஞ்சுதா? அடுத்து, if multiple fission produces 4 or many daughter individuals by equal cell division and the younger ones do not separate until the process is complete. சார், நான் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது மல்டிபிள் ப்ராசஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி அப்புறமா ரிலீஸ் பண்ணுறேன்னா என்ன சொல்லுவாங்க? ரிப்பீட்டட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மல்டிபிள் ஃபிஷ் ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே அந்த உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் அப்படியே இருக்கும், உள்ளே இருக்கிற புது ப்ராஜனிஸ் அப்படியே இருக்கும். எப்போ டைம் வருதோ அப்போ மட்டும் வெளியே வரும். ரிப்பீட்டட் ஃபிஷன். அதுவும் ஒன்றும் இல்லடா, மல்டிபிள் ஃபிஷனோட இன்னொரு பேர் தான் ரிப்பீட்டட் ஃபிஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டிசெல்லா. கிளியர்? புரிஞ்சுதா? அடுத்து மல்டிபிள் ஃபிஷன். ஓகே, வி ஹேவ் சீன். அதில் ஒன்று எக்ஸாம்பிள் தான்டா இது. இது என்னங்கிறது நான் இப்போ சொன்ன உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் வீல் சி த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்துடலாம். சிஸ்ட்னு போட்டிருக்காங்க சார், அப்புறம் 3 வால் இருக்குன்னு போட்டிருக்காங்க, நியூக்ளியஸ் போட்டிருக்காங்க, சைட்டோபிளாசம் போட்டிருக்காங்க. அப்போ அது டிவைட் ஆகும்போது டாட்டர் நியூக்ளியன் போட்டிருக்காங்க, குட்டி குட்டியாக தெரியுது. அப்போ கண்டிப்பாக மல்டிபிள் ஃபிஷன் தான். ஏன்னா மெனி இருக்குது. மெனினா என்ன அர்த்தம்? மல்டிபிள் ஃபிஷன் அர்த்தம். ஓகே, மெனி இருக்குது. ஆனால் அது என்னெல்லாம் இருக்குது? சிஸ்ட் வால் அப்படியே இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் எல்லாமே இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. ஸோ இது பேர் என்ன சொல்லுவோம்னா என்சிஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இது பேர் என்சிஸ்ட்மெண்ட். ஓகே, இந்த டயக்ராம் எதை குறிக்குதுன்னா என்சிஸ்ட்மெண்ட்டை குறிக்குது. சார் என்ன சார் என்சிஸ்ட்மெண்ட்
மென்ட்டு ரொம்ப ஈஸிடா. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஆர்கனிசம்குள்ள பிரச்சனை இருக்குது, நமக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, கரெக்டு. அதே மாதிரி இந்த ஆர்கனிசம்ஸ்க்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. யூ கால் இட் ஆஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். what do you call it as unfavorable condition? அதாவது நான் இப்போ வெளியே வந்தேன்னா கண்டிப்பாக செத்துருவேன். இந்த டைமில் நான் வெளியே வரேன்னா நான் கண்டிப்பாக என்னால் உயிர் வாழ முடியாது. ஸோ நான் இப்போ வராமல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்போ எனக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ நான் வெளியே வரேன். ஸோ நான் ஒளிஞ்சிக்கணும்ல, நான் ஒளிஞ்சிக்கிட்டு அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் நான் வந்து எப்படியே சர்வை பண்ணும். அந்த கண்டிஷன் எப்படி உருவாகுதுன்னா என்சிஸ்ட்மெண்ட்னு கான்செப்டில் உருவாகுது. அப்படின்னா இப்போ ஃபார்ஸே நம்ம எப்படி சொல்லலாம், ஓகே இதவே எடுத்துக்கோங்க. இந்த அமீபா என்ன பண்ணுன்னா அது ஒரு ப்ராஜனிஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு சிஸ்ட்னா ஒரு கட்டி மாதிரி, அந்த கட்டிக்குள்ளே அது ஒரு ப்ராஜனிஸை வச்சு பாதுகாப்பாக வைக்கும். எப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அதோட ப்ராஜனியை ஒரு கட்டி மாதிரி உருவாக்கி அந்த கட்டியை மாதிரி வச்சுக்கும். அதுக்கு தான் இந்த 3 வால் வச்சுருக்காங்க. 3 லேயர் ப்ரொடெக்ஷனுக்கு 3 லேயர் இருக்குது. உள்ள யாருக்கா நம்ம ப்ராஜனிஸ் இருக்குது. இப்போ இந்த கண்டிஷன் வந்து அன்ஃபேவரபிள் இருக்குது, வெளியே வர முடியாது. இது எப்போ ஃபேவரபுளாக மாறுதோ, ஃபேவரபுள்னா அதுக்கு எப்போ ஏற்ற மாதிரி, மேபி டெம்பரேச்சராக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கலாம். அது வந்த உடனே, அந்த சிக்னல் வந்த உடனே என்னாகும், இந்த சிஸ்ட் வெடிச்சிரும். இந்த சிஸ்ட் வாலில் உடச்சி நம்ம ப்ராஜனி வெளியே வந்துடும். ஓகே, அப்போ இந்த சிஸ்ட்டுக்குள்ளே ஒதுங்கி இருக்குல்ல, அப்படியே பொறுமையாக அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷனை சர்வை பண்ணுதுல, அது பேர் தான் என்சிஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் asexual reproduction. இப்போ அது ஸ்டேட்மெண்ட் படிச்சிடலாமா? பாருங்கடா. டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், சார் எனக்கு தேவையில்லாத எனக்கு பிடிக்காத கண்டிஷனில் நான் இருக்கேன். ஓகே, அது என்னன்னாலும் இருக்கலாம். டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட்டு கம்மியாக இருக்கலாம். அப்போ அமீபா என்ன பண்ணுன்னா withdraw its pseudopodia and secretes a 3-layered protective chitinous cyst wall. அதுதான் இங்கே பார்த்தோம். 3 லேயரில் சிஸ்ட் வால் இருக்குது. அது என்ன பண்ணுது, உள்ளே இருக்கிற சிஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. உள்ளே இருக்கிற நமக்கு தேவையான நியூக்ளியஸ் சைட்டோபிளாசமே அழகாக ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். அண்ட் பிகம்ஸ் inactive. This phenomenon is called encystment. Okay, is it clear guys? Anybody is having any doubt? என்சிஸ்ட்மெண்ட்ங்கிறது எனக்கு தேவையில்லாத கண்டிஷன், நான் வெளியே வர மாட்டேன், ஸோ நான் வந்து இன்ஆக்டிவாக மாற போகிறேன். அதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு யார் இருக்கா, 3 லேயர்ட் சிஸ்ட் வால் இருக்குது. அந்த சிஸ்ட் ஃபார்மேஷனோட ஃபினாமினா பேர் என்ன சொல்லுவோம், என்சிஸ்ட்மெண்ட். முடிஞ்சு போச்சு. அப்போ எப்போ அந்த கண்டிஷன் ரெடி ஆகுதோ பார்ப்போமா அது. when condition become favorable, அப்போ என்ன இருக்கும், எனக்கு ஏற்ற டெம்பரேச்சர் வந்துருச்சு, எனக்கு ஏற்ற ஃபுட் வந்துருச்சு, மேபி எனக்கு ஏற்ற தண்ணி வந்திருக்கும். அப்போ the encysted amoeba divides by multiple fission and produces many minute amoeba called pseudopodiospore or amebulae. அப்படின்னா ஒன்றும் இல்லைடா, இந்த பர்டிகுலர் குட்டி அமீபா ஆர் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் அமீபா நம்ம என்ன சொல்லுவோம், சூடோபோடியோஸ்போர்னு சொல்லுவோம், இல்லை அமீபுலன்னு சொல்லுவோம். அவ்வளோதான், தேவையான கண்டிஷன் இப்போ வெளியே வந்துட்டேன். சமல சரியான கண்டிஷன் நமக்கு அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் ஒரு அளவு வரைக்கும் இருக்குது. கரெக்டாக இப்போ நமக்கு வந்து ரொம்ப குளிர், இப்போ இங்கே ஏசி போட்டிருக்காங்க, திடீர்னு -2 -3 வருது. நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஜாக்கெட் போட்டுப்பேன், குளிர் கொஞ்சம் கம்மியாகும், இன்னொரு ஜாக்கெட் போட்டுவாங்க. ஐ கேன் ப்ரொடெக்ட் ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்குமே. ஆனால் இது பாருங்கள், அப்படியே ஜாலியாக இருந்து எப்போ இந்த கண்டிஷன் வருதோ, வரண்டா இப்போன்னு சொல்கிற மாதிரி வெளியே வந்து எல்லா வேலையும் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். லுக் ஹவு பியூட்டிஃபுல் ஆர் நேச்சர் இஸ் ஃபில்ட் அப் வித் சோ மெனி ஆர்கனிசம்ஸ், ரைட்? ஓகே, அப்போ இந்த சிஸ்டோல் என்ன பண்ணும், தண்ணியை அப்சர்வ் பண்ணி, ஓகே அதை சொல்கிறேன்ல, இப்போ நமக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, ஒரு சிக்னலாக இருக்கலாம். அப்போ இங்கே என்ன சிக்னல், அந்த தண்ணி வந்துன்னு, ஓகே தண்ணி வந்துருச்சு, இப்போ நமக்கு வெளியே வந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வந்த உடனே அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணி வெடித்து நம்ம சூடோபோடியோபோர்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். ஓகே, பீச் வித் ஃபைன் சூடோபோடி ஒன்றும் இல்லை, ஃபால்ஸ் ஃபீட். அமீபியோட அந்த ஷேப் இருக்குல்ல, இதை தான் ஃபால்ஸ் ஃபீட்னு சொல்லுவோம். அவ்வளோதான், மற்றபடி இது சேம். ஓகே ஓகே, ஸோ தே ஃபீட் அண்ட் க்ரோ ரேப்பிட்லி டு லீட் அண்ட் இண்டிபெண்டன்ட் லைஃப். இப்போ நான் தனியாக வாழ்ந்து காட்டுறேன்னா ஏன்னா எனக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வந்துருச்சு. கரெக்டாக, இப்போ அதே மாதிரி தான். இப்போ நீங்களே கிளாஸ் ரம்யா ஃப்ளையிங் பேர்ட் கவின் பேர்ட் தான் கிளாஸ் கவனிக்கிறீங்களா, நீங்கள் இப்போ கிளாஸ் கவனிக்கும் போது அப்படியே அந்த சிஸ்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. எக்ஸாம் வரும்போது அந்த சிஸ்ட்டை விட்டு உடச்சி வெளியே வந்து எக்ஸாம் எழுதி ஃபுல் மார்க் எடுப்பீங்க. அப்போ புரியும் உங்களுக்கு இது என்னங்கிறது. ஓகேவா, ஃபைன். So you'll always have to plan your exams. Okay, exams நம்ம லைட் எடுக்கக்கூடாதுடா, நம்ம ஒரு ஜர்னி ட்ராவல் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி we have to plan. சரியாடா, அடுத்து பார்த்துடலாமா, ஸ்ட்ராபிலேஷன் ஒன்றும் இல்லைடா, ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன். என்ன, அதே தான் நம்ம மிடில் ஹரிசாண்டல் என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் சொல்லுவோம். அப்போ அதுக்கே அப்படி பேர் வச்சுருக்கான்னு பார்ப்போம். இது தெரியும் என்ன பண்ண டயக்ராம் பார்த்துருவோமா. பாருங்கள், can you see this is what we call it as aurelia. இது என்ன சொல்லுவோம்னா ஆரிலியான்னு சொல்லுவோம். தெரியுதா, இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர்
வந்து ஆரிலியான்னு சொல்லுவாங்க. ஒரு பொக்கே மாதிரி இருக்கா, பொக்கே மாதிரி இருக்கா, அதில் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. இது என்ன பண்ணுன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸாக டிவைட் ஆகும். சார் இங்கே எப்படி கேட்டீங்கன்னா இப்படி பாருங்கள், ஜஸ்ட் ஃபாலோ மை பிளாக் மார்க்ஸ். ஓகே, ஹியர் 1 2 3 4 5 5 இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்ஸாக டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆகும்போது அடுத்த ஸ்டேஜ் என்னது பார்த்தீங்களா, இதுதான் அதோட குட்டீஸ் ரெடியாக இருக்குது. பார்த்தீங்களா, அது எல்லாமே டெவலப் ஆகி நிற்குது. அப்போ டைம் ஆக ஆக அந்த மாதிரி டிவைட் ஆகி ஒன்றொன்னா எஃப்ஐரான்னு சொல்லுவோம், ஒன்றொன்னா வெளியே வந்துடும். ஓகே, 1 2 3 4 இது மாதிரி அழகாக வெளியே வந்துடும். ஓகே, இதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராபிலேஷன் சொல்கிறாங்க. பாருங்கள், இன் ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ராபிலேஷன் செவரல் டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் அக்கர் சைமில்டேனியஸ்லி. இப்படி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் சைமில்டேனியஸாக நடக்குது, டக் 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 டக்னு டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன்ஸ் நடக்குது டு அ நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், கிவிங் ரைஸ் டு அ நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் விச் ஆஃபன் டு நாட் செப்பரேட் இமீடியட்லி ஃப்ரம் ஈச் அதர். அதனால தான் பார்க்கறதுக்கு ஒரு இப்படி இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், செகண்ட் ஒன் தெரியுதா, அது வந்து அப்போவே பிரிஞ்சு போகுதுன்னா அதோட சைஸ் கம்மியாகும். இப்போ ஃபார்ஸே இப்படி இருக்குது, இப்படி வந்து ஒரு ஆரில் இருக்குது. ஓகே, இந்த ஆரில் வந்து பிரிஞ்சு போகுது. பிரிஞ்சு போகும்போது அடுத்ததுல என்ன நடக்கும், ஒரு ரவுண்டு கம்மியாகும், ஒரு சுற்று கம்மியாகும். ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. ஃபிஷன் நடக்கும்போது அவங்க கூடவே ஒன்றா நிற்கிறாங்க. தேர் டுகெதர் ஆக்சுவலி ஒன்றா இருந்து அந்த ஃபிஷன் எல்லாம் முடிச்சு ஓகே, அதுக்கப்புறம் தான் எல்லாம் பிரிகிறாங்க. ஃபிஷ் நடக்க நடக்க ஒன்று போலடா ஒட்டி இருக்காங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் they are coming out. ஓகே, and they which often do not separate immediately from each other. எக்ஸாம்பிள் ஆரிலியா. அது இந்த ஆரிலியா டயக்ராம் ஞாபகம் வச்சா முக்கியமாக இருக்கும். இந்த டயக்ராமை பார்த்த உடனே ஸ்ட்ராபுலேஷன் டப்புன்னு மண்டைக்குள்ள ஸ்ட்ரைக் ஆயிரணும். ஓகே, கண்டிப்பாக ஆயிரும். கிளாஸ் கவனிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்ட்ராபுலேஷன் சொன்னால் அந்த பிங்க் கலர் ஆரிலியா ஸ்ட்ரக்சர் எழுதிடலாம். ஆரிலியா 3 marks முடிஞ்சு வச்சு. ஃபைன். அடுத்து பிளாஸ்மோட்டோமி பார்த்துடலாம். Plasmotomy is a division of multinucleated parent into many multinucleated deuterum. இங்கே பாருங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஜென்ரலாக நம்ம பார்த்த கதை எப்படி, ஒரு பேரண்ட் இருக்குது, ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. டிவைட் ஆகும்போது இன்னொரு 2 டாட்டர் செல்ஸாக மாறும். இங்கே என்ன கதைனா, இங்கே ஒரு பேரண்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஆல்ரெடி நிறைய நியூக்ளியஸ் இருக்குது. அது டிவைட் ஆகும்போது எப்படி டிவைட் ஆகும், அதோட டாட்டருக்கு என்ன ஆகும், நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். இதுதான்டா விஷயம், அவ்வளோதான். மல்டி நியூக்ளியஸே பேரண்டாக இருந்து டிவைட் ஆகி டாட்டருக்கு வரும்போது டாட்டருக்கும் மல்டி நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, ஸோ டிவிஷன் ஆஃப் மல்டி நியூக்ளியேட்டட் பேரண்ட் இன்டு மெனி மல்டி நியூக்ளியேட்டட் டாட்டர், தான் என்ன சொல்லுவோம், பிளாஸ்மோட்டோமின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். ஸோ பிளாஸ்மோட்டோமி அக்கர்ஸ் இன் ஒபாலினா அண்ட் பெலாமிக்ஸா. ஃபைன், சேம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கடா. நியூக்ளியர் டிவிஷன் அக்கர்ஸ் லேட்டர் டு மெயின்டைன் டு நார்மல் நம்பர். இது வந்து எக்ஸெப்ஷன்டா, ஃபார்வர்ட் டு டெல் யூ. இங்கே என்ன நடக்குதுன்னா, நிறைய நியூக்ளியஸ் இருக்கிறனால நியூக்ளியர் டிவிஷன் வந்து ஃபஸ்ட்டு நடக்காது. நம்ம என்ன படித்தோம், கேரியோகைனசிஸ் ஃபஸ்ட்டு நடக்கும், அப்புறம் சைட்டோகைனசிஸ் படித்தோம். ஆனால் பிளாஸ்மோட்டோமியில் மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குடா. கேரியோகைனசிஸ் ஃபஸ்ட்டு நடக்கும், கேரியோகைனசிஸ் ஃபஸ்ட்டு நடக்காது. அதனால சொல்கிறாங்க நியூக்ளியர் டிவிஷன் அக்கர்ஸ் லேட்டர் டு மெயின்டைன் நார்மல் நம்பர் ஆஃப் நியூக்ளியே. என்ன காரணம் தெரியுமா, ஆல்ரெடி நிறைய நியூக்ளியஸ் இருக்குது. நான் நியூக்ளியஸ் டிவிஷனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நியூக்ளியஸ் 10ங்கிறது 20 இன்னும் ஜாஸ்தியாயிரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, நியூக்ளியஸ் டிவிஷனை ஹோல்டு பண்ணி சைட்டோபிளாசம் மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் ஆகி வெளியே போயிடுது. ஓகே, ஸோ இட் இஸ் டு கண்ட்ரோல். அப்போ எங்கே நடக்குது, ஒபாலினா அண்ட் பெலாமிக்ஸியாவில் வந்து த டிவிஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். இஸ் இட் ஃபைன், மேக்கிங் சென்ஸ்? பாருங்க. Okay, so this is about plasmotomy. Any doubts, guys? That is also clear. And the last one we are going to see is sporulation. Sporulation இங்கே எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா என்சிஸ்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், என்சிஸ்மெண்ட் என்ன குயிக்காக ரிவிஷன் பண்ணுங்கடா. அமீபா நம்ம என்ன பார்த்தோம், அதுக்கு தேவையில்லாத கண்டிஷன், அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அது ஒளிஞ்சுக்கும். எப்போ தேவைப்படுதோ அப்போ வெளியே ஜம்ப் பண்ணும். அதே மாதிரி ஒரு பாக்டீரியா பண்ணுது, அதாவது ஒரு ஸ்போர் மாதிரி உருவாகுது. ஃபார் சே வி கால் இட் as ஸ்போர். ஒரு ஸ்போர் மாதிரி உருவாகுதுன்னா ஸ்போரும் அதே மாதிரி சிஸ்டமாக இருக்கிறதா. இது என்ன பண்ணும், அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் வெளியே வந்து எப்போ அது ஃபேவரபுளாக இருக்கோ அப்போ அது இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். அது வரைக்கும் அது அப்படியே வெளியே வந்து அப்படியே உள்ளே மாட்டிக்கும். ஸ்போருங்கிறது என்னன்னா, இந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் என்ன பண்ணுதுன்னா ஸ்போர் உருவாக்கிடுது. ஸ்போருக்குள்ளே யார் இருக்கா, ப்ராஜனி இருக்கா. ஆனால் அந்த ப்ராஜனி வந்து ஸ்போர் ஃபார்மில் தான் இருக்கும். என்ன காரணம், அன்ஃபேவரபிள் கண்டிஷன். எப்போ அது ஃபேவரபுளாக மாறுதோ அப்போ இந்த ஸ்போர்லேருந்து உடச்சி வெளியே வந்து அது தனியாக ஸ்ப்ரவுட் ஆரம்பிக்கும். Okay, we'll see that during unfavorable conditions, amoeba multiplies by sporulation without encystment. ஸ்போருக்கும் என்சிஸ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், இந்த கான்செப்ட்
வராது, அதாவது இந்த லேயர் கான்செப்ட்லாம் வரலன்னா அது ஸ்போர். இல்லை ஃபுல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டெல்லாம் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, என்சிஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான்டா, சரியா? ஸோ நியூக்ளியஸ் என்ன ஆகும், பிரேக்ஸ் இன்டு செவரல் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் கால்ட் குரோமாட்டின் பிளாக்ஸ். அந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, அந்த நியூக்ளியஸ் வந்து உடையும், நல்லா உடஞ்சு ஸ்போர்ஸாக மாறும். கரெக்டாக அந்த ஸ்போர்ஸோட இன்னொரு பேர் தான் குரோமாட்டின் பிளாக்ஸ்னு சொல்கிறாங்க, ஆர் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அந்த ஃப்ராக்மெண்ட் என்ன நடக்குது, அதுக்கு சுற்றி ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் வருது, அதை சுற்றி சைட்டோபிளாசம் இருக்குது, அதை சுற்றி ஒரு ஸ்போர் கேஸும் வருது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஃப்ராக்மெண்ட் வந்து டெவலப் ஆகி ஒரு ஸ்போராக மாறி இருக்கு. இது இன்னும் ஈஸியாக தெரியணும்னா குயிக்காக அந்த டயக்ராம் பாருங்கடா. பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஐ வில் மேக் இட் வெரி மோர் கிளியர். பேரண்ட் இருக்கா, உள்ள யார் இருக்கா, நியூக்ளியஸ் இருக்கா, நியூக்ளியஸ் தெரியுதா? ஓகே, இப்போ என்ன நடக்குது, இந்த நியூக்ளியஸ் வந்து உடையுது, குட்டி குட்டி குட்டியாக ஒன்று, இது வந்து ரெண்டாக உடையுது, இது வந்து இப்படி உடையுது, இது இப்படி உடையுது. இந்த மாதிரி உடஞ்சது என்னவா மாறுது, குரோமாட்டின் பிளாக்ஸாக மாறுது. எப்படி மாறுது, குரோமாட்டின் பிளாக்ஸாக மாறுது. இந்த குரோமாட்டின் பிளாக் சுற்றி என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு ஸ்போர் கேஸ் ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு ஸ்போர் கேஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ஸ்போர் கேஸ் ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு தேவையான ஒரு இடம் கிடச்சிருச்சு. அப்போ எப்போ இது வெளியே வரும், அந்த ஸ்போர் கேஸ்லேருந்து எல்லாம் வெளியே வரும்போது அந்த ஸ்போர் கேஸை உடைச்சு நமக்கு தேவையான சைட்டோபிளாசமோ நியூக்ளியஸ் மட்டுமே வெளியே வரும். அதை தான் ஸ்பாருலேஷன் சொல்கிறாங்க. Okay, so look at the diagram again. One last time I'll tell you, listen carefully. Can you see the species here? Species சுற்றி என்ன இருக்குது, நியூக்ளியர் இருக்குது, அதில் ஒரு நியூக்ளியர் உடையுது, அதை அப்படி போட்டிருக்காங்க. ஓகே, நியூக்ளியர் வந்து மெம்பரேன் வந்து உடையுது. மெம்பரேன் உடையும் போது உள்ள என்னவா மாறுது, குரோமாட்டின் பிளாக்ஸாக மாறுது. அது டிவைட் ஆகி குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸாக மாறி என்ன சொல்கிறாங்க, குரோமாட்டின் சொல்கிறாங்க. அந்த குரோமாட்டின் பிளாக் சுற்றி என்ன உருவாயிருக்கு, இப்போ தேர்ட் டயக்ராமில் ஸ்போர் உருவாயிருச்சு. ஸ்போர் உருவாயிருச்சா, ஸ்போருங்கிறது எப்படி சொல்கிறாங்க, ஸ்போர் கேஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்போர்னு சொல்கிறாங்க. டீட்டெயில்டாக பாருங்கடா. இப்போ அது தனியாக வெளியே வரும். வெளியே வரும்போது எப்படி இருக்குது, ஸ்போர் கேஸ் இருக்குது, உள்ள நியூக்ளியஸ் இருக்குது, உள்ள சைட்டோபிளாசம் இருக்குது. அப்புறம் அந்த ஸ்போர்லேருந்து இது வெளியே வரணும். அப்போ ஸ்போர் கேஸ் தனியாக வெளியே வருதா, இட் கேம் அவுட். அப்புறம் உள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது. அங்கேருந்து வெளியே வந்ததுனால என்ன சொல்கிறாங்க, குட்டி அமீபான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். புரிஞ்சுதா மக்களே? இஸ் இட் கிளியர் டு ஆல் மை டியர்ஸ்? இஸ் இட் ஃபைன்? எனிபடி இஸ் ஹேவிங் எனி டவுட் ஸோ ஃபார்? இஸ் இட் கிளியர்? ஸோ நம்ம நிறைய டெக்னிக்ஸ் பார்த்துருக்கோம்டா. நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஆரம்பித்து நம்ம ஃபிஷன்ஸ் பார்த்தோம், பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், பிளாஸ்மோட்டாமி, ஸ்பாருலேஷன், ஸ்ட்ராபுலேஷன் எல்லாமே ஒன்றா பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துருக்கோம், அழகாக டயக்ராமோட பார்த்துருக்கோம். அதை ஒன்ஸ் படித்து ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாஸ் உங்கள் மண்டைக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யூ வில் ஏஸ் த எக்ஸாம். Is it clear guys? Anybody is having any doubt? All good, just tell me, comment பண்ணுங்கடா. If it is all good, just put a comment. All good sir. Everything is clear sir. Yes sir. Anything. Okay Ramya, you're super responsive. Trust me, your marks will be so good. Okay, I can assure you that if you have listened to the whole class. Okay, அது ஒரு பிஎஸ், அது ஒரு அண்டர் மார்க். ஓகே, நீங்கள் இந்த கிளாஸ் ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். ஓகே, ஐ அப்ரிஷியேட் இட். எனிபடி? ஓகே, ஸோ கைஸ் அகைன் ஐம் டெல்லிங் யூ, உங்களுக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா மேக் ஷூர் ஃபாலோயிங் அஸ். இன்ஸ்டாகிராமில் நாங்கள் இருக்கோண்டா, ஈவன் ஐ எம் ஆல்சோ தேர் இன் இன்ஸ்டாகிராம். ஸோ யூ வில் கெட் டு சி மோர் திங்ஸ், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி என்னெல்லாம் இருக்குங்க. வீல் ஹேவ் லைக் ஃபுல் சயின்ஸ் கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் ஜென்ரல் கண்டென்ட்ஸ் வரும், அகாடமிக் கண்டென்ட்ஸ் வரும், எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கோங்கடா. மேக் ஷூர் யூ ஆர் யூட்டிலைசிங் இட். நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு எல்லாத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்பை டப்புன்னு யூட்டிலைஸ் பண்ணிடும். Clear? Okay guys, so make sure you're following us on all these things. Okay, social media handles, Instagram, Facebook, WhatsApp and Telegram. Fine guys, thank you for joining. So next நான் என்ன பண்ண போறோம்னா பாட்டனியோட செகண்ட் ஷார்ட், அதாவது பேசிக்லி asexual reproduction ஓட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். So make sure joining it is okay. Okay guys, thank you for the time. Okay, thank you Ramya, thank you Flying Bird. Okay Flying Bird, bye bye. Yes, bye guys.